சிறுவர்கள் தன் மகனை சான்றோனாக்கிவிட்ட தாய் தந்தையினுடைய பணிக்கு 7000க்கும் மேற்பட்ட இறுதிய சத்திர சிகிச்சைகளை பாரிய சிக்கலான அதிக ஆபத்தான சத்திர சிகிச்சை மேற்கொண்டு பயிற்றுவிப்பாளர் ஸ்ரீலங்கா வான்படியை சேர்ந்த ஏர்போர்ட் ஆபீசர் திரு ரோஷான் அபியசுந்தரர் அவரினால் படைக்கப்பட்ட சாதனையான 9 மணி 54 நிமிடத்தை இவர் முறியடித்து 9 மணி 32 நிமிடம் 54 செகண்டில் விரைவாக கடந்தார். இரண்டாவது சகோதரர் குவாமூர்த்தி சிம்பிளா கிணத்துக்கு இறங்கி இருந்து நீயும் இறங்கன்னு கேட்டார். அப்ப கிணத்தை எட்டி பார்த்துட்டு இந்த ஐயோண்டு கட்டி கொண்டு ஓடின ஆட் தான் நான். பையனுடன் இந்த இளையவனாக இதில் கௌரவிக்க செய்ததுல இன்னும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். தெல்லிப்பள்ளி ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவர் சென்சொன் செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களின் 63வது பிறந்த நாளை முன்னிட்டு அறநிதிய சபை இளைய தலைமுறை ஆட்டாளர் விருது வழங்கும் நிகழ்வு தெல்லிப்பள்ளி ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தான அன்னபூர்ணி மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கொழும்பு லங்கா மருத்துவமனை சத்திர சிகிச்சை நிபுணர் திரு ஞானச்சந்திரமூர்த்தி காந்திஜி அவர்கள் மற்றும் பாக்நெறியை நீந்தி கடந்து சாதனை படைத்த திருவண்ணாமலை இந்து கல்லூரி மாணவன் செல்வன் கரிஹரன் தன்வந்த் ஆகிய இருவருக்கும் இளைய தலைமுறை ஆட்டாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். வாருங்கள் அந்த நிகழ்வின் காணொளிக்கு செல்லலாம். அதற்கு முன்னர் என்னுடைய சிஎன்ஐ சார்ல்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வைத்தியத்துறை இன்றைக்கு மிக மிக முக்கியமான துறையாக எல்லோரும் நோயோடு இருக்கின்றோம். அதனால் வைத்தியத்துறையை எப்படி மேலெடுத்து செல்லலாம் என்பதற்காகவும் ஒரு சாதனை படைத்த இளைய தலைமுறை அடுத்த ஜெனரேஷன் அவன் என்னென்ன சாதனையெல்லாம் படித்திருக்கிறான் என்பதை இங்கே வசந்த சேனாம் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். கேட்பதற்கு மிக உடம்பெல்லாம் குச்சமாக இருக்கிற அவ்வளவு தூரம் சாதனை படைத்த ஒரு இளைஞர் ஒரு சிறுவர் இன்று எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு விருதுகள் வழங்கி யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்களை விருது வழங்கி கௌரவித்திருக்கிறார். சாதனையாளர் விருது வழங்குகின்ற நிகழ்ச்சி அம்மா அவர்கள் போன்ற அம்மா அவர்களை பற்றிவிட்ட இந்த பந்தலிலே அவர் என்ன சாதனை படித்தார் என்பதை உறுதிப்படுத்துகின்ற நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் சாதனையாளர் விருது இந்த மண்டபத்தில் வழங்குவது. அதுபோல தொடர்ந்து வருகின்ற இந்த தலைமைத்துவம் சரியாக இருக்கின்றது என்பதை திருமுருகன் உணர்த்துகின்ற வகையிலே அவருடைய பிறந்த நாளை ஒரு சாதனையாளர் விருதாக ஏற்பாடு செய்திருக்கின்றதை நான் அனைவருக்கும் சிந்தனைக்கு சொல்லுகின்றேன். பொய்யா மெய்யா என்பது உங்களுக்குத்தான் தெரியும். சாதனை என்பது என்ன, விருது என்பது என்ன, அந்த விருது கொடுக்கின்ற வழக்கம் என்ன, நாங்கள் கேட்கப்பட்டு விளக்கை மூட்டு கொண்டாடி ஆடி பாடி தான் உங்களுடைய பிறந்த நாள். ஆனால் பிறந்த நாள் அறநிதியத்தை ஏற்பாடு செய்து அந்த நிதியத்திலே விடுகின்ற வருமானத்தை மக்களுக்கு உதவ வேண்டும். அது ரெண்டும் மிக முக்கியமான விடயம். இது வைத்தியத்துறை உரிய வயதிலே பல சாதனைகளை படித்து விடவில்லை. என்ன சொல்வது, எப்படி ஞான சம்பந்த பெருமானை 3 வயதிலே படைத்து 3 வயதிலேயே தேவாரம் பாடி பல இளைய தலைமுறைக்கு ஒரு சாதனையாக இருந்த அந்த ஞான சம்பந்த பெருமானோடு இந்த இளைய தலைமுறை இவ்வளவு சாதனைகளையும் இந்த மனிதனை செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை கூறி பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னங்கள் அவனை படைத்து பெற்று அவனை நல்ல முறையை உருவாக்கி இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற செய்தியை அவன் மூலமாக வழிகொள்கின்ற பெற்றோர்களுக்கும் படி பாடசாலைகள் இல்லாமல் என்னென்னலாம் செய்யலாமோ அவற்றை நீ செய்து
வாழ வேண்டும் என்கின்ற வலிய வகுத்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நன்றி. 2024 தெளிப்படை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானம் செஞ்சல் செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களை கௌரவித்து பிறந்த நாள் அறநிதிய சபையை உருவாக்கி புதியதோர் அறக்கட்டளையை நிறுவியுள்ளது. ஆண்டுதோறும் மண்ணில் இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஆட்சியாளர் இருவரை தெரிவு செய்து அவர்களுக்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவித்தல் என்னும் திட்டத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். 2024 ஆண்டுக்கான ஆட்சியாளர் விருது பெறுபவர்களாக பின்வரும் இருவரை அறநிதிய சபை கூடி தெரிவு செய்துள்ளனர். இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் ஞானச்சந்திரமூர்த்தி காந்திஜி அவர்கள் லங்கா வைத்தியசாலை கொழும்பு, பாக்கு நீரிணையை நீந்தி கடந்த சாதனையாளர் செல்வன் ஹரிகரன் தன்வந்த் அவர்கள் மாணவன் திருகோணமலை ராமகிருஷ்ண மிஷன் ஸ்ரீ இந்து கல்லூரி திருகோணமலை. இந்த விழாவை நடாத்துகின்றவர்கள் செஞ்சொல் செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களின் பிறந்த நாள் அறநிதிய சபை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானம் தெளிப்படை. இப்பொழுது உங்கள் முன்னிலையில் வீற்றிருக்கின்ற முதலாவதாக இளைய ஆற்றலாளர் விருதை பெறுகின்ற இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் ஞானச்சந்திரமூர்த்தி காந்திஜி அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் ஞானச்சந்திரமூர்த்தி காந்திஜி அவர்கள் யாழ்ப்பாணம் பன்னாகத்தை சேர்ந்தவர். 17/3/1970 பிறந்தார். தந்தை அமரர் திரு ஞானச்சந்திரமூர்த்தி அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் யாழ் ஸ்கந்தரோதயா கல்லூரி சுண்ணாகம். தாயார் திருமதி கண்மணி ஞானச்சந்திரமூர்த்தி அவர்கள். மனைவி வைத்திய கலாநிதி திரிஷாந்தி காந்திஜி அவர்கள். மகன் செல்வன் விதுஷன் காந்திஜி அவர்கள். எங்களுடைய விருது பெறுகின்ற இளைய தலைமுறை ஆட்சியாளருக்கு பல சகோதரர்கள் இருந்தாலும் குறிப்பாக எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரரை இங்கே நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். சகோதரி மகப்பேற்று வைத்திய நிபுணர் திருமதி சா பவானி அவர்கள், சிரேஷ்ட விரிவுரையாளர் மருத்துவ பீடம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம். இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் ஞானச்சந்திரமூர்த்தி காந்திஜி அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை 1971 தொடக்கம் 80 வரை, அதாவது தரம் 1 தொடக்கம் 4 வரை பன்னாகம் மெய்கண்டான் மகா வித்தியாலயத்திலும், தரம் 5 யாழ் விக்டோரியா கல்லூரி சுழிபுரத்திலும், தரம் 6 இருந்து காப்போதா உயர்தரம் வரை, அதாவது 82 தொடக்கம் 89 வரை யாழ் இந்து கல்லூரியிலும் கல்வி பயின்றார். எமது இளைய தலைமுறை ஆற்றலாளர் பேராதனை பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் 1991 தொடக்கம் 98 வரை வைத்தியத்துறைக்கான கற்கை நிலையை பூர்த்தி செய்தவர். பட்ட மேற்படிப்புகள் விவரம்: இருதய சத்திர சிகிச்சை விசேட பயிற்சி 2004 தொடக்கம் 2006 வரை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலை. தொடர்ந்து வெளிநாட்டு பயிற்சி 2007 தொடக்கம் 2009 வெலிங்டன் ஹாஸ்பிட்டல் நியூசிலாந்து. கடமையாற்றிய வைத்தியசாலைகள் விவரம்: 2009 தொடக்கம் 12 வரை கண்டி போதனா வைத்தியசாலையில் இருதய சத்திர சிகிச்சை நிபுணராக பணியாற்றினார். 2013 இருதய மாற்று சத்திர சிகிச்சை விசேட பயிற்சியை பெற்றார். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி ஸ்பெஷல் ட்ரைனிங், சென்ட் வின்சென்ட்ஸ் ஹாஸ்பிட்டல், சிட்னி, ஆஸ்திரேலியா. 2014 தொடக்கம் இன்று வரை பிரதம இருதய சத்திர சிகிச்சை நிபுணராக லங்கா வைத்தியசாலை கொழும்பில் பணியாற்றுகின்றார். சீஃப் கார்டியக் சர்ஜன், லங்கா ஹாஸ்பிட்டல், கலாமை. மருத்துவத்துறையில் இவருடைய பெறுபேறுகள்: அச்சீவ்மெண்ட்ஸ் இன் கரியர், 7000க்கும் மேற்பட்ட இருதய சத்திர சிகிச்சைகளை பாரிய சிக்கலான அதிக ஆபத்தான சத்திர சிகிச்சையை மேற்கொண்டிருக்கின்றார். Performed more than 7,000 cardiac operations including major, complex and high risk operations. இலங்கையில் முதல் முறையாக 2010 ஆண்டில் கண்டி போதனா வைத்தியசாலையில் மயக்க மருந்து இல்லாமல் நோயாளி நினைவுடன் இருக்கையில் விரைப்பு மருந்து மட்டும் கொடுத்து இருதய சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டனர். இது இலங்கையில் முதல் தடவையாக மேற்கொண்ட சத்திர சிகிச்சை. தொடர்ந்து இவ்வாறு பல சத்திர சிகிச்சைகள் இவரால், அதாவது விரைப்பு மருந்து மட்டும் கொடுத்து மேற்கொள்ளப்பட்டது. In 2010, first time in Sri Lanka performed heart operation without general anesthesia at Kandy Teaching Hospital. மரணத்தின் விளிம்பில் இருந்த பல உயிர்களை காப்பாற்றிய, இன்னும் காப்பாற்ற போகும்
இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் ஞானச்சந்திரமூர்த்தி காந்திஜி அவர்கள் மேலும் பல சாதனைகள் செய்ய வேண்டும் என வாழ்த்துகிறோம். இப்பொழுது கௌரவித்துக் கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய இளைய ஆற்றலாளரோடு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கல்வி கற்றவர்கள், அதோடு அவருடைய பேட்ச்மேட்ஸும் கூட. கல்வியான அன்பு நான் எப்போதுமே யோசிக்கின்றேன். இந்த அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு அளவுக்கு நான் செய்திருந்தேன். இன்னும் இருந்தாலும் இவ்வாறு நடத்திய இந்த ஒருங்கிணை குழுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கிற அனைத்து நான் சாப்பிட்ற நேரமாகிறது. நான் விரிவாக்கி இடத்தை நடத்தவில்லை. எல்லா பெரியோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்முகன் ஐயா அவர்கள் மிகவும் எளிமையாக வாழ்ந்து இன்னும் நிறைய திட்டங்களை எங்கள் சமுதாயத்துக்கு வழங்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கொண்டு, எனக்கு இந்த இளம் பையன் அவனுடைய சாதனைகள் ஒன்றும் என்னுடைய சாதனை ஒன்றும் இல்லை. நடுக்கடலில் கைவிட்டால் அதன் போய்விட்டால் நான் கைவிட்டதென்றால் பேஷன் தான் போகும். மறுபடியும் அதை நான் செய்வது அந்த தூரம் பெரிய இதான சாதனை இல்லை. மறுபடியும் அதே போன்று அப்படியான ஒரு இளம் பையனுடன் இந்த இளையவனாக இதில் கௌரவிக்க செய்தது இன்னும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் அந்த சிறுவனோட சேர்ந்த ஒரு இளம் சாதனையாளர் சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய ஹரிஹரன் தன்வன் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 2010 மட்டக்களப்பில் பிறந்தார். பெற்றோரின் பூர்வீகம் யாழ்ப்பாணமாக இருந்தாலும் திருவோணமலையில் இவர்கள் வசிக்கிறார்கள். இளைய தலைமுறை ஆற்றலாளர் செல்வன் ஹரிஹரன் தன்வந்த் அவர்கள் 42 ஹஸ்பிசல் வீதி திருவோணமலையில் வாழ்ந்துள்ளனர். திருவோணமலை இந்து கல்லூரி இந்து ராமகிருஷ்ண மிஷன் ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரியில் தரம் 9 கல்வி கற்கின்றார். 2020 தரம் 5 புலமைப்பரிசு பரீட்சையில் 171 புள்ளிகள் பெற்று சித்தி அடைந்தார். தந்தை திரு ராஜாக்கள் அவர்களுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில்
நிறுவனர் மற்றும் பணிப்பாளர். தாய் திருமதி தயாளினி ஹரிகரன் திருவோணமலை கணக்காய்வு அலுவலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர். தங்கை செல்வி கருண்யா ஹரிகரன் தரம் 6 திருவோணமலை புனித மரியாள் கல்லூரி திருவோணமலை. இளைய தலைமுறை ஆற்றலாளரின் சாதனை விவரம்: 9 வயதில் நீச்சல் கற்க தொடங்கினார். 13 வயதில் பாக்கு நீரிணை நீச்சல் சாதனையை செய்தார். அத்துடன் இருந்த நீச்சல் சாதனையை முறியடித்து புதிய ஆசிய சாதனை படைத்தார். நீச்சல் விவரங்கள்: நீச்சல் இடம் பாக்கு நீரிணை, தனுஷ்கோடி முதல் தலைமன்னார் வரை. சாதனை நாள் 1/3/2024. நீந்திய தூரம் 30 கிலோமீட்டர். நீச்சல் நீளம் 9 மணி 32 நிமிடம் 54 செகண்ட். தொடக்க நேரம் 4:15, முடிவு நேரம் 13:47. மிக குறைந்த வயதில் பாக்கு நீரிணையை கடந்தவர் என்பதோடு ஏற்கனவே இருந்த சாதனையின் 9 மணி 54 நிமிடத்தை முறியடித்து சாதனை படைத்துள்ளார். இதில் ஒரு சுவாரஸ்யமான விடயம், இவருடைய பயிற்றுவிப்பாளர் ஸ்ரீலங்கா வான்படியை சேர்ந்த ஏர்போர்ட் ஆபீசர் திரு ரோஷான் அபியசுந்தரர். அவரினால் படைக்கப்பட்ட சாதனையான 9 மணி 54 நிமிடத்தை இவர் முறியடித்து 9 மணி 32 நிமிடம் 54 செகண்டில் விரைவாக கடந்துள்ளார். பெற்ற பயிற்சிகள் பாக்கு நீரிணை நீச்சல் சாதனை சவால் என்ற கருப்பொருளின் கீழ் பசுமை பூமி மற்றும் கடல் பொக்கிஷங்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தும் வகையில் ஸ்ட்ரிங்கோ எய்ட் தொண்டு நிறுவனத்தால் இந்த நீச்சல் பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர்ச்சியான 4 வருட கால நீச்சல் பயிற்சிக்கு பின் ஸ்ரீலங்கா அக்வாட்டிக் ஸ்போர்ட்ஸ் யூனியனால் பாக்கு நீரிணையை கடப்பதற்கான 4 மாத சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. ஸ்ட்ரிங்கோ எய்ட் தொண்டு நிறுவனத்தின் இலக்குகளில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பயன்பாட்டை குறைத்தல், கடல்வாழ் உயிரினங்கள், பவளப்பாறைகள் மற்றும் கடல் தாவரங்களை பாதுகாத்தல், கடல் மாசுபடுதலை கட்டுப்படுத்தல், இளைஞர்களுக்கான நீச்சல் போட்டிகளை ஆதரித்தல், சுற்றுச்சூழலை மேம்படுத்தல், உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தல், எதிர்மறையான தாக்கங்களில் இருந்து இளைஞர்களை பாதுகாத்தல் மற்றும் போதைப் பொருள் பாவனையை எதிர்த்தல் முக்கியமானவையாகும். இவர்களின் அனுசரணையுடன் ஹரிஹரன் தன்வந்த் அவர்கள் பாக்கு நீரிணையை நீந்திய பின் சில சமூக சேவைகளிலும் ஈடுபட்டுள்ளார். குறிப்பாக பிளாஸ்டிக் பொலித்தீன் கட்டுப்படுத்தலுக்கான செயல் திட்டமாக 31/3/2024 அன்று திருவோணமலையில் பிரதான கடற்கரையோர கடல் மற்றும் கரையோர பகுதிகளில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகள் அகற்றப்பட்டன. இதுவரை பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் அகற்றும் 6 திட்டங்களை இவர் செயல்படுத்தியுள்ளார். இவரால் அகற்றப்பட்ட கழிவுகள் நிலப்பகுதியில் 818 கிலோகிராம் பிளாஸ்டிக் கழிவுகள், கடலினுள் 230 கிலோகிராம் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பசுமையை உருவாக்கும் எண்ணத்தில் மரங்களின் நடுதல் செயல் திட்டத்திலும் இவர் ஈடுபடுகிறார். திருக்கோணேஸ்வரம் கோவிலுக்கு கீழ் உள்ள ஆழ்கடல் பகுதியில் 19/3/2023 அன்று சுழியோடி 70 அடி ஆழத்தில் முன்னர் போர்த்துகீயரினால் வீசப்பட்ட கடலுக்கு அடியில் உள்ள கோயிலின் சிலைகள் சிதைவுகளை கண்டறிந்த மிக சிறு வயதுடைய ஒருவர் இவராகும். இது குறிப்பிடத்தக்க விதம் கோணேஸ்வர கோவிலின் கீழ்ப்பகுதி கடலில் அதிகூடிய ஆழம் கடல் மட்டத்தில் இருந்து 12 to 15 மீட்டர் ஆகும். இதற்கு வாழம் வரை சுழியோடியமை குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டே கவரை நான் இங்கே மேடையில் இருப்பவர்கள் கொடுக்க விரும்புகிறேன். அவருடைய தந்தையினுடைய விருப்பம் 31/5 அதாவது நேற்று முன்தினம் திருவோணமலை அவருடைய படிக்கின்ற பாடசாலையுடைய பழைய மாணவர் சங்கத்தினால் இவர் பெயரில் ஒரு முத்திரை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதனுடைய ஃபர்ஸ்ட் டே கவரை அவர் இங்கே மேடையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுள்ளார். அதை கொடுத்துவிட்டு மீதியை பார்க்கிறோம். நீச்சல் பழகிய காலத்தில் இருந்து பெற்ற விருதுகள் சான்றிதழ்கள்: நீச்சல் சங்க விருது நவம்பர் 7, 2022, நீச்சல் வெள்ளி விருது மே 25, 2022, நீச்சல் வெண்கல விருது மே 10, 2022, பாதுகாப்பான நீச்சல் இலங்கை சான்றிதழ் விக்டோரியா ஆஸ்திரேலியா ஜூலை 1, 2022, நீர் பாதுகாப்பு சான்றிதழ் மே 15, 2022, திறமையான நீச்சல் சான்றிதழ் ஜனவரி 28, 2023, நீருக்கடியில் சுத்தம் செய்யும் திட்ட சான்றிதழ் மார்ச் 19, 2023, இலங்கை உயிர் பாதுகாப்பு சான்றிதழ் நீர் பாதுகாப்பிற்கான சான்றிதழ்
IMRF UK மற்றும் Ultimate Japan ஜனவரி 28-23, ILS ஜூனியர் லைஃப் சேவர் சான்றிதழ் பிப்ரவரி 1, 2023. மாகாண மட்ட விளையாட்டுகளில் நாடுதர 50 மீட்டர் மெட்லி 14 வயதுக்குட்பட்ட ஆண்கள் 3ஆம் இடம் 2023 பெற்றிருக்கிறார். 200 மீட்டர் தனிநபர் மெட்லி 14 வயதுக்குட்பட்ட ஆண்கள் 3ஆம் இடம் 2023 பெற்றிருக்கிறார். தேசிய கடல் நீச்சல் சாம்பியன்ஷிப் 15வது இடம் 16 வயதுக்குட்பட்ட ஆண்களோடு போட்டியிட்டு 2023 பெற்றிருக்கிறார். மரைன் மைல் சேலஞ்ச் சான்றிதழ் 8 கிலோமீட்டர் மே 7ஆம் தேதி 2023 பெற்றிருக்கிறார். மரைன் மைல் சேலஞ்ச் சான்றிதழ் 14 கிலோமீட்டர் ஆகஸ்ட் 1, 2023 பெற்றிருக்கிறார். ஸ்கூபா டைவர் கடல் சான்றிதழ் 40 அடி NVQ 2. விளையாட்டுகள் கிரிக்கெட் 15 வயது கிரிக்கெட் அணியின் உலகப்பந்து வீச்சாளர் மற்றும் துடுப்பாட்ட வீரர்கள் செஸ் பேட்மிண்டன் போன்றவற்றில் ஈடுபாடு உண்டு. பொழுதுபோக்கு இவருக்கு முத்திரைகள் தெரிவித்தல், மாண்களுக்கு உணவு கூடுதல். இதற்கு கீழே உங்களுக்கு நாங்கள் ஒரு படத்தை தந்திருந்தோம். அந்த படம் இதனுடைய பிரிண்டிங் தவறினால் நன்றாக அதில் பதியப்படவில்லை. அது உண்மையில் திருவோணமலையில் கோணேசர் கோயிலின் ஆழத்தில் அவர் சுழியோடிய பொழுது எடுக்கப்பட்ட படம். அது அங்கே தெளிவாக காட்டப்படவில்லை. அதற்கு வருகின்றோம். எதிர்காலத்தில் சர்வதேச நீச்சல் போட்டியில் கலந்து கொள்வதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கின்றார் என்ற தந்தையார் அவர்களினால் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் நடைபெறக்கூடிய போட்டியில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார் என்ற தந்தையார் குறிப்பிட்டிருந்தார். இப்போட்டிகளில் பங்கு பற்றி மேலும் சாதனைகள் படைத்து நமது தாய் நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். இன்றைய தினம் செய்யும் செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களின் 63வது அகவை போட்டியில் இளைய தலைமுறை ஆட்சியாளர் விருது 2024 பார்த்து நீரினை நீச்சல் சாதனை படைத்த செல்வன் ஹரிஹரன் தன்வந்த் அவர்களுக்கு வழங்கி கௌரவிப்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். இவர் மாறி அணிக்கு கவனிக்கப்பட இருக்கிறார்கள். அத்துடன் 89ஆம் ஆண்டு பழைய மாணவர்கள் அவர்கள் பாடசாலை பழைய மாணவர்கள் கவனிக்கிறார்கள். தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உடல்நல கஷ்டங்கள் இருந்த போதிலும் இந்த விழாவுக்கு அவர் சுவாமிகள் எழுந்தருளி வந்தமைக்கு நன்றி கூறுகிறேன். 2 விருதுகளை பெற்றிருக்கின்ற ஆற்றலாளர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள். வைத்திய நிபுணர் காந்திஜி அவருடைய தந்தையார்
ஸ்கந்தரோதயா கல்லூரியிலே நீண்ட காலம் ஆசிரியராக இருந்தவர். 39 வருஷம் ஸ்கந்தாவில் அவர் ஆசிரியராக இருக்கிறார். நானும் அந்த கல்லூரியில் ஆசிரியராக பின்பு அதிபராக பணியாற்றியவர். ஸ்கந்தரோதயா கல்லூரியிலே அவருடைய தந்தையார் ஞானச்சந்திரமூர்த்தி அவர்கள் இன்றைக்கும் எனக்கு ஆசி தந்து என்னை வழிகாட்டி அவர்களுடைய அமரத்துவ நிலையில இருந்தாலும் அவருடைய தந்தையார் பிள்ளைகளுக்கு சின்னையா, காந்திஜி, சிவாஜி, பவானி இப்படி பிள்ளைகளுக்கு பேர் வைத்திருந்தார். அவருடைய கனவு தன்னுடைய பிள்ளைகள் பெரிய அறிஞர்களாக வந்து சமுதாயத்துக்கு தொண்டாற்றணும். காந்திஜி ஒரு பெரிய வைத்திய நிபுணராக வந்து இலங்கையில் இருக்கிற ஆங்கில பத்திரிகையில காந்திஜியை பற்றி வந்த போது அந்த பேப்பர் கட்டிங்க கொண்டு ஸ்கந்தாவில் காட்டி இவர் என்ன சாதனை படித்தாலும் இவர் வெளிநாட்டில் போய் இருந்துட்டார், ஒரு பெரிய யோசனை இல்லை. காந்திஜிக்கு ஒரு கடிதம் போடும்போது இவர் இலங்கையில வேலை செய்யணும், யாழ்ப்பாணத்தில் அந்த சிகிச்சையிலையும் இல்லை, இலங்கையில வேலை செய்யணும் என்னிட வந்தார். காந்திஜிய இலங்கையில இருந்து அதுவும் குறிப்பாக தமிழர்களுக்கு உதவி செய்யணும் என்று தகப்பனார் கண்ட கனவு. நானே ஒரு 15 தடவை காந்திஜிக்கு எஸ்எம்எஸ் பண்ணுவேன், இன்னர் வருவார், இவருக்கு அவசரமா சிகிச்சை செய்யும்போது இவரோட ஏழை குடும்பத்தை சார்ந்தவர், இவருக்கு உதவி செய்யணும். காந்திஜி தேர்ந்து பதில் பெறும், உடனே அந்த ரிப்போர்ட்டை அனுப்பும்போது நான் ஒரு 10-15 பேர், ஒரு மெக்கானிக், ஒரு சாதாரண கூலியார், எங்கட கோயில் தேவஸ்தானத்திலேயே நிர்வாகத்தில் 2-3 பேர் இன்றைக்கு அவர்கள் நடமாடுவதற்கு உயிரோட இப்ப வந்திலிருந்து மாலை போடுறதுக்கு வித்துட்டதை காரணம். பேராசிரியர் கோபாலன் அவர்கள் காட்டுக்கு வந்து ஆஸ்பத்திரி போட்டாருன்றோன்னு நான் ஃபோன் பண்ணேன். அப்போ சொன்னேன் கொழும்பு போச்சு இருக்கு, நான் சொன்னேன் கட்டாயம் காந்திஜிட்ட போகணும். இப்போ ஆப்ரேஷன் நடந்து சரியா ஒரு 2 மாதத்துக்குள்ள பேராசிரியர் கோபாலனுக்கு 3 நாள் அறிவு வரவில்லை. நான் அடுத்தடுத்து காந்திஜிட்ட கேட்டால் காலெல்லாம் ஆடுது, நீங்களும் கடவுளை கும்பிடுவோம், சில பேருக்கு 3 நாள் அறிவு வர செல்லும், நாளைக்கு அவர் அநேகமா கொஞ்சம் பேசுவார்னு எதிர்பார்க்கிறேன். பேராசிரியர் கோபாலன் வந்து காந்திஜிக்கு மாலை போட்டு பொன்னாட போடையில நான் அதிசயமா பார்த்தேன். ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் பயந்தோட்டு இருந்தால் டாக்டர் கமலன் இங்கே வந்திருக்கிறேன், அவர் கார்டியாலஜி யூனிட்ல இங்கே வேலை செய்ய எனக்கு சொன்னேன், இன்னும் அறிவு வரையில இன்னும் அறிவு வரையில கோபாலத்தை பொறாமலும் அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறார். அவர் வந்து மாற போற அளவுக்கு இத்தனை உயிர்களை காப்பாற்றுவர். வாழ்த்துகிறேன். நான் அவர்களை பற்றிய செய்தியை முழுமையாக சொல்லவில்லை. அதே போல டாக்டர் பவானி காந்திஜியினுடைய அக்கா, சிறந்த மகப்பேற்று நிபுணர். 13 வயது பிள்ளைக்கு பத்திரிகையில தொலைக்காட்சியில பார்த்துட்டு எனக்கு திருவண்ணாமலையில என்னுடைய நண்பர் முன்பு அதிபராக இருந்த கருணாகரனுக்கு போன் பண்ணிச்சிருந்தேன். இந்த பிள்ளைய கண்டுபிடிச்சு எனக்கு அப்பா அம்மாவை நான் கதைக்கப்பட்டேன். அவருடனே ஒரு மணித்தியாக தான் கரைக்கப்பட்டேன். நான் என்னத்துக்கு சொல்றேன்டா, நான் இன்னும் கிணத்துக்குள்ள இறங்கி ஒரு கஞ்சல் எடுக்க தெரியாது, எனக்கு பயமா இருந்தது. என்னுடைய 2வது சகோதரன் குவமூர்த்தி சிம்பிளா கிணத்துக்கு இறங்கி இருந்து நீயும் இறங்கன்னு கேட்டார். அப்ப கிணத்தை எட்டி பார்த்துட்டு என் ஐயோன்னு கட்டி கொண்டு ஓடின ஆண் தான் நான். அம்மா கூட்டி கொண்டு போய் கீழ்மையில வாய்க்கால குளிக்க வைக்கும். இவரே என்ன செய்தா, பொம்பளை கணியில வந்து என்ன குளிக்க பார்த்தா. இந்த வயசுல அங்க பொம்பளை கணிக்கு வாட்சரா இருந்த பொறுப்பா இருந்த லேடி வந்து, தம்பி எழுப்பு, நீ ராமல பிள்ளை அம்மாவோட வந்து பொம்பளை கணியில குளிக்க. எனக்கு 13 வயதுல பொம்பளை கணியில குளிச்சேன்னா இன்னும் நீந்த தெரியாதன்னா 13 வயதுல இந்தியாவுக்கு பிளேன்ல போனாங்கன்னா கப்பல்ல போனாங்கன்னா அந்த பெரிய
சேது சமுத்திரத்தை பார்த்து நடுங்கிற நாங்கள் பிஞ்சு குழந்தை 9.5 மணித்தியாலம் நீந்தி இருக்கிறான். இலங்கை தமிழர் முழுப்பு இந்த பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லணும். அதுக்கு அம்பாள் ஒரு வாய்ப்பை தந்தால் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து திருக்கோணாமலை பிள்ளையை யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து இப்படி ஒரு விழாவில் அவருக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு நன்றி, அவருடைய குடும்பத்தவர்கள் எல்லாருக்கும் நன்றி. அந்த சிறுவனை உருவாக்கி இருக்கின்ற திருக்கோணாமலை கோணேஸ்வர வித்யாலய அதிபர் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் பெரியவர்களே, இந்த சிறுவனுக்கு முத்திரை அடிச்சு வெளியிட்டு அவனே முத்திரை சேர்க்கிற ஆசை இருக்கு. இன்றைக்கு அவனுக்கே இலங்கை அரசாங்கம் முத்திரை வெளியிட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு 13 வயதுல இந்த நாட்டுல ஒரு அரசு முத்திரை வெளியிட்டு ஒரு தமிழ் சிறுவனுக்கு என்றால் மறைக்க முடியாத ஒரு அந்த சிறுவனை நாங்கள் அம்பாளுக்கு ரெண்டு பேரை பற்றி நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்ப காந்திஜி அந்த குடும்பம் எனக்கு நல்லா தெரியும், இவர்களை அவ்வளவு தெரியாது. ஆனா ரெண்டு பேரையும் நாங்கள் இன்றைக்கு கூப்பிட்டு கௌரவித்தது போல எதிர்காலத்திலேயும் இளைய தலைமுறை ஆற்றல் ஆழம் வருகிற போது நீங்களும் சுட்டிக்காட்டி அடுத்த ஆண்டுகளிலேயும் இப்படி தரமான இதுவரை தேர்ந்தெடுப்பதற்கு வழிகாட்டுங்கள் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி. Hello dear friends, subscribe, click bell button, click like button, click and share. Okay, thank you very much.